இந்த கிளாஸ்ல நம்ம பாவாடை சட்டை தைக்க போறோம் இல்லையா, அதோட சட்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்றதுன்றதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நெக் ஃபினிஷ் பண்றதுக்கு நான் வந்துட்டு பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ பேப்பர் கேன்வாஸை லைனிங்லயே அயன் பண்ணி தச்சு திருப்ப போறோம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதே பேப்பர் கேன்வாஸை வேணும்னா நீங்க பாட்டம்லயும் கொடுத்துக்கலாம். ஸ்டிஃப்னஸ்க்காக நான் வந்து நெக்குக்கு மட்டும் தான் கொடுக்க போறேன். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ் கேன்வாஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்கன்றதுனால கொஞ்சம் பிட்டா இருக்கிறதே சரியா போயிடும்ன்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ரெண்டா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் பார்ட் எடுத்துட்டு ஸோ தேவையான அளவு மடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதனாலதான். ஓகே, இப்போ எக்ஸாக்டான உங்களோட நெக் வேல்யூவை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன நெக் வேல்யூவோ அந்த நெக் வேல்யூவை மட்டும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறதுனால நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். எடுத்துட்டு ஓபன் பண்ணிட்டு இப்போ இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணிக்கங்க. இதுக்கு அளவு கிடையாது, அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பேக்குக்கு. ஸோ கிளார் அடிக்கிறதுனால இது ஒயிட்ன்றதுனால பெருசா தெரியாது. நான் அயன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், கிளாரிட்டியா தெரியும். ஸோ ஸ்டிச்சிங்க்கு உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் வேஸ்ட் தான், வேஸ்ட்ல போட்டுக்கலாம். அகைன் ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேவா? மடிச்சிட்டு இப்போ ஃப்ரண்டோட லைனிங் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து நம்ம ஆங்கிள்டு நெக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டா இந்த மாதிரி ஃபோல்டிங் சைட் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்டான அளவு ட்ரேஸ் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நீங்க இப்படி எல் ஷேப்லயே கட் பண்ணி எடுத்துடலாம். ஷேப் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து முடிஞ்சது. இப்போ நம்ம அயன் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கோங்க. இந்த டாட் வந்து நமக்கு வெளியில தெரியணும். ஸோ இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உல்டா பக்கம் போட்டுட்டு தட்டினீங்கன்னா இந்த டாட் வந்து இங்க வந்துரும். அது மேலேயே நீங்க வந்து இந்த மாதிரி டிராயிங் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நமக்கு பிடிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அக்யூரேட்டா இந்த வேல்யூவும் நமக்கு ஒரே லைன்ல வரும். இதுவும் நமக்கு ஒரே லைன்ல வரும். ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே நம்ம ட்ரேசிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு இப்போதைக்கு நல்ல பக்கங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இந்த டாட் வேல்யூ எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் ஈஸியா டாட் பிடிக்க முடியும். அதனால இப்போ இங்க வந்து நம்ம அயனிங் கொடுத்துக்கலாம். அயன் பாக்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா ஒட்டும். ஸோ கரெக்டா கம் இருக்கிற பக்கம் இப்படி உள் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு அயன் கொடுத்துருங்க. இது எல்லாமே நீங்க ஸ்டிச்சிங்க்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும்.
ஸோ அயன் பண்றதுக்கு முன்னாடி அயன் பாக்ஸ் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு எடுங்க. இப்பதான் போய் அந்த கம்மு போய் மெல்ட் ஆகி அதோட ஒட்டிக்கும். ஸோ நம்ம லைனிங்லயே கொடுத்துடுறதுனால இதுக்கு தனியா ஒரு கிளாத் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது உள்பக்கம் போயிடும். நம்ம தச்சு உள்ள பக்கம் போகும்போது ராங் சைடு வெளியில வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நீட்டா அயன் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக்கையும் அயன் பண்ணி எடுத்துக்கணும். யூ நீடட் ஃப்ரண்ட் இந்த பக்கமும் சும்மா ரஃபா ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா ஸ்டேபிளா உட்காந்துரும். ஓகேவா? இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய இந்த லைனிங்ஸ் சாரி இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க. ஸோ எக்ஸஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி நம்ம பேக்குக்கும் பண்ண போறோம். சேம் டாட் லைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ண போறோம். உங்களுக்கு சரியா விழுகலன்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா இந்த டாட் லைன்ஸ் மேல திரும்பவும் நீங்க டிசி மார்க் வச்சு டார்க்கா போடுங்க. இப்போ ட்ரேஸ் பண்ணுங்க. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். இப்போ அழகா நீங்க அது மேலேயே போட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. உங்களோட யூ நெக் லைனை இதுக்கு மேல ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக் லைன்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா சென்டர்ல ஸ்லாஷ் கொடுத்து நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சாரி ஹூக் அண்ட் ஐஸ்க்கான அலைன்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து நெக் லைன் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்ம பிளவுஸோட பேக் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் லைன்ல சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு உங்களோட நெக்கோட கேன்வாஸ் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கேன்வாஸ் சைடு வந்து நமக்கு தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸாக்டா பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கரெக்டான அளவுல தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ அப் அண்ட் டவுன் இல்லாம இந்த மாதிரி நீட்டா ஃபினிஷிங்கா வச்சுக்கோங்க. கரெக்டா சென்டருக்கு சென்டர் வர்ற மாதிரி. மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட எந்த அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட எந்த அப் அண்ட் டவுனும் இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். பின் கொடுத்துக்கோங்க. அப்பதான் மூவ் ஆகாம இருக்கும். கண்டிப்பா ஒரு 2ல இருந்து 3 பின் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ எப்பயும் போல நீங்க இந்த ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் சீம் அலவன்சஸ் அந்த 1 சென்டிமீட்டர் சீம் அலவன்சஸை கரெக்டா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு வேணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப என்கிட்ட இங்க ஒயிட் கலர் சாக் பீஸ் தான் இருக்கு. போட்டா தெரியாது. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்க இருந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி லைட்டா தெரியுது பாருங்க. ஸோ கரெக்டா அந்த 1 சென்டிமீட்டருக்கு நீங்க மெஷர்மெண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ன சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை மார்க் பண்ணுங்க. 1/2 இன்ச் கொடுத்துருந்தீங்கன்னா 1/2 இன்ச், 1 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். பர்ஃபெக்டா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்சது. இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டிங்க்கு இடம் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அங்க பாருங்க, இது அப்படியே இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே உள்டாவா திருப்புங்க. இப்போ உங்க மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்துரும். உங்களுக்கு இப்படி தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ராங் சைடு வந்துரும். இது இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நீட்டா அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம கரெக்டா அந்த கரைப்பாகம் இருக்கு பாருங்க, இந்த கரைப்பாகத்தை ஒட்டி ஒரு 1/4 இன்ச் இருக்கும். அதை மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. பாருங்க. ஸோ இந்த கரைப்பாகத்தை ஒட்டி இந்த 1/4 இன்ச் இருக்கு பாருங்க. இவ்வளவுதான் சீம்ஸ். ரிமைனிங்ஸ் எல்லாமே நமக்கு உள் பக்கம் போயிடும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கோட லென்த் கம்மியா இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி கட் பண்ணுங்க. சோ எப்பயும் போல லைனிங் எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு 1 இன்ச் கொடுத்துட்டு இதை வந்து கம்மியாவே கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டா எடுத்து நெக்க ஃபினிஷ் பண்ணிட்டு தச்சு திருப்புறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிடணும். ஸோ நம்ம கரெக்டா எடுத்து வச்சு தைச்சோம்னா நம்ம கொடுத்துருக்கிற சீம் அலவன்சஸ் கரெக்டா வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு வேணும்னா இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். பட் வேண்டாம், நம்ம திரும்பவும் எடுத்துட்டு உள் பக்கமா இன்னொரு தையல் கொடுக்கும்போது அது செக்யூர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நெக்கை வந்து உல்டாவா திருப்பலாம். ஸோ பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நெக்கை வந்து இங்க உள்ள இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்துருங்க. இப்போ இப்படி கைய உள்ள விட்டு இப்படி திருப்புங்க. ஏன்னா நமக்கு பாட்டம்லயும் ஃபினிஷ் பண்ணிருப்போம், அதனாலதான். ஸோ நம்மளோட நெக் வந்து நீட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வேணும்னா நீங்க வந்து அயன் கொடுத்துட்டு அமுக்கு தையல் போடலாம். இப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வரல, சீட் ஆகலைன்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஸ்லாஷ் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ நல்லா டீப்பா ஸ்லாஷ் கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த ஸ்டிச் லைன்ஸ் இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி 1/8 வரைக்குமே நீங்க ஸ்லாஷ் கொடுக்கணும். அப்பதான் அழகா நீட்டா வந்து அது டேர்ன் ஆகி வரும் நமக்கு நெக். ஓகேவா? ஸோ இது நீங்க எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்படி நாச்சஸ் கூட கொடுக்கலாம், நல்லா டேர்ன் ஆகி வரும். இப்போ நீட்டா அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நீட்டா அயன் பண்ணினதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரிதான் ஃபேப்ரிக் கிடைக்கும். இப்போ இந்த லைனிங்க கொஞ்சம் வெளிப்பக்கமா எடுத்து வச்சு ஒரு பைப்பிங் எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், தெரியுதா? ஸோ இதோட கரைப்பாகம் முடிஞ்சிருது. நான் கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஒரு 1/8 வந்து வெளியில லைனிங் தெரியுற மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஒரு பைப்பிங் லுக் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன் டிசைனுக்காக. இப்போ நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம்.
ஸோ எந்த wrinkles-மே இல்லாம நீட்டா எடுத்து விட்டு டாப் ஸ்டிச் குடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இங்க டாப் ஸ்டிச் குடுத்து அத செக்யூர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இப்ப நெக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, நெக் லைன்ஸையுமே நீட்டா அயர்ன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நெக்ல வந்துட்டு டாப் ஸ்டிச் குடுக்க போறோம். ஸோ உங்களோட நெக் லைன்ல கரெக்ட்டா அந்த கார்னர்ல ஸ்டிச் வந்து குடுக்கணும். ஸோ நீட்டா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எந்த wrinkles-மே இல்லாம தேவைப்பட்டா ஒரு அயர்னிங் குடுத்துக்கோங்க. அயர்னிங் குடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டாப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ கரெக்ட்டா எண்டுல டாப் ஸ்டிச் வந்து குடுங்க. ஸோ இப்ப நீங்க டாப் ஸ்டிச் குடுக்கும்போது, ஷேப் மாறாம இருக்கிறதுக்காக, நீங்க வந்து எந்த காரணத்த கொண்டும் நெக்க வந்து இழுத்துறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதே பொசிஷன்லயே வச்சு ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நீட்டா எடுத்து விட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு மெயின் ஃபேப்ரிக் வந்து ஃப்ளீட் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நீட்டா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அயர்னிங் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்ல சம்டைம்ஸ் பத்தாம இருந்தது அப்டின்னா, நம்ம வந்து இதுக்கு ஒட்டு போட்டுக்கலாம். ஸோ ஒட்டு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குன்னு நீங்க தனியா கட் பண்ண அவசியம் இல்ல. நம்ம கட் பண்ணி போட்டதுல பிட் துணி இருக்கும். அந்த துணிய எடுத்துட்டு, ஸோ எந்த மெஷர்மென்ட்டும் தேவையில்ல. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ரைட் சைட் ஃபேசிங் ரைட் சைட் வச்சுட்டு, நீங்க ஜஸ்ட் வந்து நார்மலா ஒரு ஸ்டிச் வந்து குடுக்க போறீங்க. பிளைன் சீம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி நார்மல் ஸ்டிச் தான் நம்ம குடுக்க போறோம். ஸோ நம்ம இதுல பார்க்க வேண்டியது ரைட் ஃபேசிங் ரைட் சைடு மட்டும் இருக்கணும். அப்பதான் நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அது கரெக்ட்டா வந்துட்டு நமக்கு ஃபினிஷிங் கிடைச்சிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த அப் அண்ட் டவுனும் இல்லாம நீட்டா எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. எனக்கு ஸ்டிச் ப்ராப்பரா விழுகல. அதனால நான் மறுபடியும் ஸ்டிச் பண்றேன். ஸோ இப்ப மறுபடியும் அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. கண்டிப்பா இந்த மாரி அட்டாச் பண்ணும்போது 2 ஸ்டிச் கண்டிப்பா போடணும். இந்த மாரி ஸ்டிச் முடிச்சதுக்கு அப்புறமா நீட்டா ஒரு அயர்ன் குடுத்துக்கோங்க. அயர்ன் குடுத்துட்டு தேவைப்பட்டா டாப் ஸ்டிச் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க பேக் சைட்லயும், அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இன்னொரு பக்கமும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இத நீட்டா எடுத்து வச்சு அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நமக்கு லைனிங்கோட அட்டாச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப பேக் சைட் திருப்பிட்டு, இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுல வந்துட்டு ஃபுல்லாவே ஒரு தையல் வந்து மேல் தையல் குடுப்போம்ல, அந்த தையல் தான் நம்ம குடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ சைடுல இருக்கிற எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நம்ம பேக் பீஸ் ஸ்டிச் பண்றோம் இல்லையா? ஸோ பேக்ல வந்துட்டு ஹூக் அண்ட் ஐ வைக்கிறதுக்காக நடுவுல வந்து ஸ்லிட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹூக் அண்ட் ஐ வைக்க போறோம். அதனால தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஷோல்டர் டூ ஷோல்டர் மடிச்சு போட்டு நடுவுல வந்து நான் ஸ்லாஷ் குடுக்க போறேன். ஸோ எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து நெக் கட் பண்ணாதீங்க. இந்த மாரி ஃபினிஷ் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க கட் பண்ணீங்கன்னா, அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பக்கம் இருக்கிறது ஹூக்குக்கு, இன்னொரு பக்கம் இருக்கிறது வந்து ஐக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துரும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி நம்ம ஹூக் அண்ட் ஐ வந்து வைப்போம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹூக்ஸ் அண்ட் ஐ வைக்கிறதுக்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ் எவ்ளோ வேணும் அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த பக்கம் ஹூக் வைக்க போறீங்க, எந்த பக்கம் ஐ வைக்க போறீங்க அப்படின்றத உங்க மெயின் ஃபேப்ரிக்ல நீங்க ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஹூக் சைட்ல ஹூக்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஐ சைட்ல வந்து ஜஸ்ட் நீங்க ஐ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாரி நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா நமக்கு மாறாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
ஐ சைடு தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஐ சைடு ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம ராங் சைடுல ஸ்டிச் பண்ணி ரைட் சைடுல வந்துட்டு திருப்புவோம். ஸோ அதுக்கு நீங்க வந்துட்டு அப்ராக்சிமேட்டா லென்த் எடுத்துக்கோங்க. வித் வந்து நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சஸ்ல இருந்து 3 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நல்ல பக்கத்து அதாவது ஒரு மெயின் ஃபேப்ரிக் ஒரு லைனிங் ஃபேப்ரிக் அந்த மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க அதுக்கு மேல வச்சு அட்டாச் பண்ண போறீங்க அவ்வளவுதான். இது எதுக்கு இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். அந்த ஃபேப்ரிக் வந்து லைட் வெயிட்டா இல்லாம நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதனாலதான் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் எடுத்து நான் அட்டாச் பண்ண சொல்றேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி லென்த்தியா ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்குமே எந்த மெஷர்மெண்ட்டுமே தேவையில்லை. மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களோட டாப்பை விட ஒரு 3 to 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளாத்தா எடுத்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் உங்ககிட்ட கிளாத் இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு தாராளமா அந்த லென்த்துக்கு ஒட்டு போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா நீட்டா அயனிங் கொடுத்து அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஃபேப்ரிக்க கரெக்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஐ வைக்கக்கூடிய இடத்துல ராங் சைட்ல வைக்கணும். ராங் சைட்ல வைக்கும்போது உங்க கிளாத்தோட ரைட் சைடு வந்துட்டு அந்த கிளாத்ல படிகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே பாட்டம் ஃபினிஷ் பண்ணி நம்ம வச்சிருப்போம். அந்த இடத்துல நீங்க ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ மேல் பக்கமா பார்த்து ஒரே ஒரு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை அப்படியே தூக்கி உங்களோட ஃபேப்ரிக் மேல வைங்க. ஃபேப்ரிக்கோட ராங் சைட்ல வச்சுட்டு கரெக்டா 1 சென்டிமீட்டருக்கு எப்பயும் போல நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஸ்டிச் அதாவது ஸ்ட்ராங் தையல் போட்டுட்டு தான் நீங்க ஆரம்பிக்கணும். ஸோ 1 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் கொண்டு வந்துருங்க நெக்கு வரைக்குமே. இப்ப நெக் வரைக்கும் வரும்போது நெக்குமே நம்ம ஃபினிஷ் பண்ணிருப்போம். ஸோ தட் அங்க இருந்து நீங்க வந்து ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 1 இன்ச் கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அப்படின்றதே மோர் தென் இனஃப். கட் பண்ணிட்டு நீங்க வந்து அதை அப்படியே மேல் பக்கமா மறுபடியும் மடிச்சு விட்டுட்டு அங்க டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா எட்ஜ் வரைக்கும் வச்சுட்டு அப்படியே மேல் பக்கமா ஃபினிஷ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அப் அண்ட் டவுன் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தேவைப்பட்ட டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் வந்து டாப் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ நீட்டா எடுத்து வச்சுட்டு டாப் ஸ்டிச் கொடுங்க. எந்த இடத்துலயுமே ஸ்ட்ரிங்க்கும் இருக்கக்கூடாது. அது மாதிரி சின்ன ப்ளீட்ஸ் கூட வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நீட்டா கொடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரிப் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க நல்ல பக்கத்துக்கு வரும்போது. இப்போ இதை ஃபுல்லாவும் மடிச்சும் நீங்க தைக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளவுஸ்க்குலாம் நம்ம தைப்போம் தெரியுமா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீம்ஸ் வரைக்கும் ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறமா அதை கவர் பண்ணி ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ தேவையில்லாத சீம்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு நீங்க ஃபோல்ட் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீம்ஸ் வரைக்கும் ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா அதை கவர் பண்ணி ஒரு ஃபோல்ட் கொடுத்து அந்த எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ அப் அண்ட் டவுன்ஸ் வந்ததுன்னா நீங்க மடிச்சு விட்டுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்த லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த அப் அண்ட் டவுனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீட்டா வந்துட்டு நீங்க சீம்ஸ் எல்லாம் ட்ரிம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த எட்ஜ்லயே வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க பால் பின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை செக்யூர் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க பிகினர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்ற மாதிரியும் நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
சில இடங்கள்ல wrinkles வர மாதிரி இருந்ததுன்னா நீங்க லைட்டா டேப் பண்ணீங்கன்னா அந்த wrinkles வந்து போயிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. அந்த wrinkles எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணினதுக்கு அப்புறமா கீழே பாட்டம்ல எல் ஷேப்ல ஸ்டிச் பண்ணிட்டு மிடில்ல ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. இது போக எண்ட்ல தேவைப்பட்டா ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஐ பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஐ வந்து எங்க வைக்கணுமோ அந்த மார்க்கிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம அங்க ஐ வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ண போறோம். ஹூக் பட்டி ஸ்டிச் பண்றது வெரி ஈஸி. ஏன்னா இது வந்து சேம் லைக் நம்ம ஐ பட்டி எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் மாற்றமா இருக்கும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இப்போ நல்ல பக்கத்துல அதாவது குட் சைட்ல வச்சுட்டு ராங் சைட்ல திருப்ப போறோம். ஸோ சேம் லைக் அதே மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்கோட வித் வந்து உங்களுக்கு ஒரு 2.5ல இருந்து 3 இன்ச்சஸ் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அதே அளவே வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்க இல்லையா அதே கிளாத்தே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் நமக்கு உள்பக்கமா நம்மளோட லைனிங் வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி ரைட் சைடு மேல உங்களோட லைனிங் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி தான் நீங்க மேல் பக்கமா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நீங்க இதை மேல் பக்கமாவும் ஃபோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வீடியோல காட்டுற மாதிரி உள்பக்கமாவும் மடிச்சு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட ஃபினிஷிங் எண்டு வரைக்குமே இதே மாதிரி நேரா தைச்சிட்டு வந்துருங்க. நெக் வரும்போது கரெக்டா வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நீங்க மேல் பக்கமா ஸ்டிச் பண்ணிடுங்க. மடிச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்க பிளவுஸ்க்குமே ஹூக் அண்ட் ஐ வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ தட் இது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ அமுக்கு தையல் அதாவது ஸ்ட்ராங் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. டாப் ஸ்டிச்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டாப் ஸ்டிச் வந்து நீட்டா க்ரீசஸ் இல்லாம கொடுத்துக்கோங்க. கம்பல்சரி ஹூக் வைக்கக்கூடிய அந்த பட்டிக்கு நம்ம டாப் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஐ பட்டிக்கு நம்ம கொடுக்கலனாலும் பரவாயில்ல. பட் வந்து ஹூக் பட்டிக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ ஐப்பட்டி வந்து நம்மளோட ராயஜஸ கவர் பண்ணோம் இல்லையா, இது வந்து ஃபுல்லாவே டேர்ன் பண்ணி நம்ம உள்பக்கமா மடிச்சு விட்டுறணும். அப்பதான் நமக்கு ஹூக் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்க இதே மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீம் வரைக்கும் ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே பேஸ்ட் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அளவு கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சாவது இருக்கணும். 3/4 இன்ச்ல இருந்து 1 இன்ச்சாவது வந்து அந்த பேஸ்டிங்க்கு நமக்கு தேவை. அப்பதான் ஹூக் வந்து வைக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி மடிச்சு விட்டுட்டு நீங்க வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2ல இருந்து 3 மடிப்பு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஹூக் வைக்கும் போது அந்த பிளேஸ் வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா மெயின் ஃபேப்ரிக்ல சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாம ஸ்டிச் விழுந்துரும். அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம ஐப்பட்டியை விட ஹூக் பட்டிக்கு வந்து அதிகமான ஃபோல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீட்டா ஃபினிஷிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட ஹூக் பட்டி அண்ட் ஐப்பட்டி ரெடி. நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அழகா கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு நீட் அயனிங் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எந்த அப் அண்ட் டவுன்ஸும் இல்லாம இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எவ்ரி 1.5 இன்ச்சுக்கு ஒரு ஹூக் வந்து நம்ம வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மார்க்கிங்ஸ் கொடுத்துட்டு நீங்க ஹூக் அண்ட் ஐ வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாட் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ டாட் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அளவு வந்து மார்க் பண்ணி வச்சது ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து கொஞ்சம் நம்ம சீம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மாறி போச்சு. ஸோ தட் நான் வந்து கரெக்டா கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அளவு விட இதுல கொஞ்சம் வந்து மாறிடுச்சு. ஏன்னா சீம் அலவன்சஸ் கொடுத்ததுனால சீம் அலவன்சஸ் ஏன்னா இதுல நடுவுல கட் பண்ணோம் இல்லையா, செப்பரேட்டா கட் பண்ணா இந்த டாட் மார்க்கிங் கரெக்டா இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணோம் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டு நடுவுல கட் பண்ணிருக்கோன்றதுனால நமக்கு டாட் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ தட் கரெக்டா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட டாட்டோட ஹைட் எல்லாத்தையுமே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களோட மிடில் பாயிண்ட் கரெக்டா எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட டாட்டோட ஹைட்டையும் நீங்க கரெக்டா எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ பழைய டாட்ல நீங்க வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. இப்போ நம்ம டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த நியூ டாட் லைன்ல தான் நீங்க வந்து ஸ்டிச் பண்ண போறீங்க. ஸோ நீங்க டாட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாயிண்டடா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா வந்து ஒரு 2, 3 ஸ்டிச் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து அந்த ஷேப் வந்து எடுத்துட்டு வரணும். ஸோ பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. டாட் இன்டேக் வந்து உங்களுக்கு எவ்வளோ 1/2 இன்ச்சா 1/4 இன்ச்சா எவ்வளோ நீங்க இன்டேக்கோ அந்த இன்டேக் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கிங்லயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்டிச் கண்டிப்பா போடணும் டாட்டுக்கு. அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை நீட்டா நீங்க வந்து அயனிங் கொடுத்துருங்க. நீங்க அயனிங் கொடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டா சீட் ஆகும். அந்த ஷேப்பும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா கிடைக்கும். ஸோ டாட் வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாவாடை சட்டையோட ஷேப் வந்து ரொம்ப அக்யூரேட்டா கிடைச்சிரும். இப்போ அதே மாதிரி நம்ம ஐ சைடும் நம்ம சேம் லைக் எப்படி நம்ம வந்து ஹூக் சைட் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி அப்படியே பண்ணிடுங்க. ஸோ அங்க இருந்து நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஹைட் எவ்வளவோ அந்த ஹைட் அப்படியே வச்சுட்டு டாட் இன்டேக் மார்க் பண்ணி சேம் லைக் அதே மாதிரி நம்ம டாட் வந்து பிடிக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணாம பிளெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மிடில்ல எவ்வளோ டாட் இன்டேக்கோ அதை கரெக்டா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா பிடிச்சிடாதீங்க, ஷேப் போயிடும். அதுக்கு மேலேயே நம்ம இன்னொரு ஸ்டிச் கண்டிப்பா கொடுக்கணும். அதை நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நீட்டா இங்க ஒரு அயனிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரைட் சைட் ஃபேசிங் ரைட் சைடு வச்சுட்டு கரெக்டா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட கேன்வாஸை வந்து லைனிங்ல நீட்டா அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சேம் நான் டிரா பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நெக் லைன்ஸ் ஃபுல்லாவே டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா 1 சென்டிமீட்டர் கேப் கொடுத்து நீங்க ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நீங்க உங்களோட லைனிங் மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு இருக்கணும். ராங் சைட்ல தான் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா உங்களோட கேன்வாஸை வந்துட்டு நீங்க ஸ்டிக் பண்ணிருக்கணும். ஸோ கரெக்டா அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி 1 சென்டிமீட்டரை நீங்க ஃபுல்லாவே டிரா பண்ணி வச்சுட்டு அந்த ஷேப் வர்ற இடத்துல நீடில டிராப் பண்ணி அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்க. ஸோ இப்போ மிடில்ல வரப்போகுதுன்னா அந்த இடத்துல நீடில கரெக்டா டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு இடத்துலயும் எங்கெல்லாம் கார்னர் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க நீடில் வந்து கண்டிப்பா டிரா பண்ணணும். ஸோ இதுக்கு மேலேயே நம்ம இன்னொரு ஸ்டிச் கொடுத்துடலாம். நீங்க இன்னொரு ஸ்டிச் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேப்ரிக் எதுவும் மாட்டிருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் போய் அங்க மாட்டிக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மிடில்ல இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சீம்ஸ் இருக்கு இல்லையா அங்க எல்லாமே ஸ்லாஷஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பா அந்த கார்னர்ஸ் எல்லா இடத்துலயுமே நல்லா டீப்பா கட் கொடுங்க. அப்பதான் ஈஸியா ஸ்மூத்தா டர்ன் ஆகி வரும். நீங்க கட் ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டா வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டா அந்த கார்னர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பெர்ஃபெக்டா நீங்க வந்து கட் கொடுத்துக்கோங்க. இன் பிட்வீன் கேப்ல ஒரு 1 இன்ச் இல்ல 1.5 இன்ச்சுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்லாஷ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்லாஷ் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுக்கணும். நீங்க ஸ்டிச் லைனை வந்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்மளோட பின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ரைட் சைடை வந்து அப்படியே டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கேன்வாஸ் எல்லா உள்ள பக்கம் வந்து
உள்பக்கமா போயிடும். மெயின் ஃபேப்ரிக் சைடு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைச்சிரும். இப்போ இந்த பாட்டம் எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பாட்டமே வந்து பாத்தீங்கன்னா டர்ன் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் கிளாத் கொடுத்துருப்போம். கரெக்டா அந்த 1/4 இன்ச் தெரியுதா பார்டர்ல, அதுல நீங்க அப்படியே ஸ்டிச் கொடுங்க. நெக்க வந்து திருப்பிடக்கூடாது. திருப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. நெக்க ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க இங்க கொண்டு வந்துருங்க. டவுன் சைட்ல கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா உள்பக்கம் கைவிட்டு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து போடல, ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இப்ப நீட்டா போட்டதுக்கு அப்புறமா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டு இப்போ நம்ம டாப் நெக்லயும் டாப் ஸ்டிச் கொடுக்கணும். அதே மாதிரி பாட்டம்லயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் ஸ்டிச் கொடுக்கணும். டாப் ஸ்டிச்சுக்கு பதிலா நான் வந்து இங்க லேஸ் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ லேஸ் வேணும்னா இந்த நெக்லைன்லயே நீங்க வந்து லேஸ் கொடுத்துக்கலாம். இல்ல வேற ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து நெக்லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த நெக்குக்கு வந்துட்டு நம்ம லேஸ் கொடுக்கறதுனால எல்லோ கலர் த்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன் நானு. ஸோ கரெக்டா நீங்க இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா த்ரெட் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ கரெக்டா லேஸ் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு டாப் ஸ்டிச் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இழுக்காம பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. சேம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளீட் வந்து நம்ம அந்த கார்னர்ஸ் கிட்ட எல்லாம் கொடுக்கற மாதிரி இருக்கும். ஸோ மைல்டான ஒரு ப்ளீட் வந்து நீங்க எடுக்கணும். எடுத்துட்டு அந்த கார்னர் கிட்ட நீங்க நீடில டிராப் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். தெரியுதா? ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். அங்க ஒரு ப்ளீட் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் அதாவது உங்களோட லேஸ் வந்து கரெக்டா வந்து டர்ன் ஆகி வரும். ஸோ எங்கெல்லாம் நீங்க பாயிண்டட் எட்ஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் லேஸ்ல வந்து ஒரு மைல்டு ப்ளீட் கொடுத்து டர்ன் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா அந்த எண்ட்லயே மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட போறீங்க. ஸோ நீங்க சின்னதா லேஸ் வச்சாலும் சரி, பெருசா லேஸ் வச்சாலும் சரி, ஸோ அந்த ஒரு ஸ்டிச் மட்டும் பத்தாது. ஸோ கார்னர்ல இன்னொரு ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு கீழே பாட்டம் போயிடலாம். இப்போ இந்த பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்குக்கு எப்படி வந்து லைனிங் ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்தோமோ அதே மாதிரி லைட்டா வெளில தெரியுற மாதிரி வச்சு நான் ஒரு அயனிங் கொடுத்துருக்கேன். இப்போ டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அயனிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாட் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ டாட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே ஃப்ரண்ட் பார்ட்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் இன்விசிபிளா, அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அங்க ஷோல்டர் கிட்ட இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கையும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹூக் சைடு ஐ சைடு ரெண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை ரெண்டத்தையுமே நீங்க எடுத்துட்டு ரைட் சைட் ஃபேசிங் ரைட் சைடு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்டே பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாறாது. ஸோ கரெக்டா நெக் சைடு நெக் வரணும், ஆர்ம் ஹோல் சைடு ஆர்ம் ஹோல் வரணும். இப்போ அந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக் பார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம லேஸ் வச்சுட்டோம், அதனால அதை ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்துருந்தோம் இல்லையா பேக்ல, அதுல வந்து ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இன்விசிபிள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வரும்.
ஸோ 2 பக்கமுமே நீங்க ஸ்டிச்சை கண்டிப்பா ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 ஸ்டிச் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணா போதுமானது. ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த லைனிங்க வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. லைனிங் தனியாவும், மெயின் ஃபேப்ரிக் தனியாவும் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரண்ட் கரெக்ட்டா அந்த லைனிங்கும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் கனெக்ட் ஆகிற இடம் ஜாயின் பண்றோம் இல்லையா? அந்த இடத்த மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்டார்டிங்ல வைங்க. ஃப்ரண்டோட மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்டார்டிங்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு சீம்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் உங்களுக்கு லைனிங் பார்த்து இருக்கணும். ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு தையல் போட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. சும்மா ஒரே ஒரு தையல் போடுங்க அவ்வளவுதான். இந்த எண்டு வரைக்கும். ஸோ இப்போ நான் மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? 1/2 இன்ச்சுக்கு அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாப் பண்ணிட்டு வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துட்டு இத அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ லைனிங் சைடு லைனிங் வர்ற மாதிரி ஜஸ்ட் அப்படியே மடிச்சுக்கோங்க. நல்லா உள்ள டைட்டா வச்சுட்டு மடிங்க. அப்பதான் வந்து நீங்க எடுக்கும்போது பெர்ஃபெக்ட்டா வரும். இல்லனா மிஸ் மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த இடம் புரியலன்னா நீங்க மறுபடியும் ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஸோ சேம் அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பயும் போல நீங்க ஷோல்டர் எவ்வளோ அட்டாச் பண்ணுவீங்களோ அந்த அளவு வந்து நீங்க இங்க அட்டாச் பண்ணணும். 1/2 இன்ச்னா 1/2 இன்ச், 1 சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர். ஸோ இதுல மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. கண்டிப்பா 2 தையல் வந்து போடணும் கம்ப்ளீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அந்த பல்கா இருக்கு தெரியுதா? அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. மித்த இடத்துல தேவைப்பட்டா ஸ்லிட் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இன்விசிபிளா வந்து உங்களோட ஷோல்டர் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ அவ்வளவுதான், நீட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போறோம். இப்போ அங்க பிரிச்சு விட்டுருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் ஸ்டிச் அகைன் லைட்டா குடுத்துக்க போறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து மெர்ஜ் பண்ணி குடுத்துக்கோங்க தையல. இப்ப அதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ஸ்டிச்சை பிரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் வந்து குடுத்துக்கோங்க. அந்த சீம்ஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்ப கரெக்ட்டா ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நான் ஸ்லோவா சொல்லியிருக்கேன். நீங்க திரும்ப ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிரும். அவ்வளவுதான். இப்ப மறுபடியும் நம்ம இதை எடுத்துட்டு லைனிங் சைடு லைனிங் வர மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டா இழுத்து விட்டு அதுக்கப்புறமா லைனிங் ஃபேஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. ப்ராப்பரா சூப்பரா வந்து நம்மளுக்கு பொட்டிக் ஸ்டைல்ல ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைட்டா ஒரு மிஸ் மேட்ச் வருது அப்படின்னா நீங்க லைனிங்க லைட்டா புஷ் பண்ணி இழுத்தீங்கன்னா அந்த மிஸ் மேட்சை வந்து சரி பண்ணிடலாம். நிறைய அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா நீங்க பேட்டர்ன்ல ஏதோ இடத்துல தப்பு பண்ணிருப்பீங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்ல அப் அண்ட் டவுன் வர்றது வந்து சகஜம் தான். ஆனா லைனிங் வந்து கண்டிப்பா அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா நீங்க பேட்டர்னை செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து லைட்டா நீங்க இழுத்து வச்சீங்கன்னா அந்த அப் அண்ட் டவுன் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி நம்ம 2 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு அந்த பல்கியா இருக்கிற இடத்துல நம்ம கட் கொடுத்து டர்ன் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஷோல்டர் இன்விசிபிளா ஃபினிஷ் பண்றது வந்து முடிஞ்சிரும். ஸோ இப்போ அதுக்கு மேல மறுபடியும் டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம டாட் பிடிக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல்லாவே ஓவராலா தையல் ஒண்ணு போட்டுக்கணும். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்க ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அது உள்ள மாட்டாம இருக்கிறதுக்கு எடுத்து விட்டுட்டு கரெக்டா ப்ராப்பரா வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் சைட்லாம் போடும்போது க்ரீசஸ் எதுவுமே இல்லாம நீட்டா எடுத்து வச்சு டேப் பண்ணி அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்லயுமே நீங்க லைன்ல வந்து ஸ்டிச் போடும்போது நீட்டா எந்த க்ரீசஸுமே இல்லாம அழகா எடுத்து விட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நீட்டா ட்ரிம் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட எக்ஸஸ் இருக்கக்கூடாது. ப்ராப்பரா கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி ஸ்லீவ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இப்போ ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் மார்க்கிங் வந்து நமக்கு தெரியிற மாதிரி வச்சுக்கணும். அதனால வந்து என்ன பண்ண போறோம்னா அதுதான் நம்ம ரைட் சைடு கன்சிடர் பண்ணிட்டு ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுக்க போறோம். வச்சுட்டு 1 சென்டிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட போறோம்.
ஸோ இந்த இடத்துல கரெக்டா 1 சென்டிமீட்டருக்கு நீங்க ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் சேம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு நம்ம வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு கார்னர்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நீங்க ஓபன் பண்ணிட்டு கரெக்டா வந்து டாப் ஸ்டிச் வேணா டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த கார்னர்ல கொடுக்கணும். இப்போ பைப்பிங் எஃபெக்ட் வேணும்னாலும் நீங்க பைப்பிங் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே வச்சு தான் ஸ்டிச் பண்றேன். ஸோ அதுக்கு மேல நம்ம ஜஸ்ட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ராங் சைட் திருப்பிட்டு ஃபுல்லா அந்த ஸ்லீவ் ஃபுல்லாவே வந்துட்டு லைனிங்கையும் மென் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 ஸ்லீவுக்குமே பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே அழகா நீட்டா ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஸோ எல்லா எக்ஸ்ட்ராஸையும் நீட்டா ட்ரிம் பண்ணி ஃபுல்லாவே எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்லீவை நீட்டா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டா வந்து மேல கிரவுன் பார்ட்ல ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. எதுக்காக அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அங்க விரிங்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான். ஸோ நீங்க இந்த மாதிரி லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விரிங்கிள்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ நீட்டா எடுத்து அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லீவ்ல வந்து நான் லேஸ் அட்டாச் பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது டிசைன் மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சென்டர்ல ஒரு மார்க்கிங் எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஷேப் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த ஷேப்போட அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விஷ் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு திலகம் ஷேப் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாவே ஹேண்ட் ட்ரா பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரேசிங் மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல வச்சு நீங்க டேப் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ 2 ஸ்லீவுக்கும் ஒரே மாதிரி வந்து டிசைன் கிடைச்சிரும் நமக்கு. ஸோ இப்போ இதோட சென்டர் வந்து எனக்கு லைட்டா மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ தட் நான் திருப்பி இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க பெர்ஃபெக்டா வச்சு டேப் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா கிடைச்சிரும். ஸோ நீங்க டேப் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா சென்டர்ல தான் வச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதுக்கு மேலேயே மறுபடியும் லைட்டா டிரா பண்றேன். ஸோ கரெக்டா மேட்ச் பண்ணி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க அந்த டேப் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுக்கு மேலேயே மறுபடியும் நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு மேல வந்துட்டு நம்மளோட லேஸ் வந்து வச்சிடலாம். ஸோ நீங்க நெக் லைன்ல எப்படி லேஸ் வச்சீங்களோ சேம் அதே மாதிரி தான். எங்கெல்லாம் கார்னர் வருதோ அங்கெல்லாம் நிறுத்தி நீங்க வந்துட்டு ஒரு ஃபிளீட் மாதிரி கொடுத்து டர்ன் பண்ணீங்கன்னா அந்த ஷேப் வந்து ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். ஸோ என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு டிசைன் வேணும்னாலும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டிசைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கட் பண்ணி தான் போடணும். நம்ம ஃப்ரண்ட்ல வந்துட்டு டாட் தான் வைக்க போறோம். ஸோ ஃப்ரண்ட் டாட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மார்க்கிங்ல நீங்க அப்படியே டாட் பிடிச்சிருங்க. ஸோ எப்பயுமே டாட் வந்து நம்ம 2 தடவை ஸ்டிச் பண்ணணும். ஸோ இன்னொரு ஸ்டிச்சும் அதுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. ரொம்ப பாயிண்டடா இல்லாம பிளெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த டாட் வந்து நீங்க எப்ப பிடிச்சாலும் சரி, இல்ல முன்னாடியே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ டாட் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் கர்வ் லைன் வர்ற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரண்ட் பார்ட் கர்வ் லைன் வர்றது கரெக்டா எஃப் அப்படின்னு நீங்க போட்டு எழுதி வச்சிருப்பீங்க. அந்த இடம் கரெக்டா வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது கரெக்டா ஷோல்டரோட சென்டரும் நம்ம ஸ்லீவோட சென்டரும் ஒரே இடத்துல மீட் ஆகணும். மிஸ்மேட்ச் வந்துடக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி இதுக்கு மேல இன்னொரு தையல் போடுங்க. இன்னொரு தையல் போடும்போது மெயின் ஃபேப்ரிக் சம்டைம்ஸ் நமக்கு ஸ்லீவ் லைன்ல மாட்டிக்கும் அந்த கிரவுன் பார்ட்ல. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க அடியில கொஞ்சம் எடுத்து விட்டு பொறுமையா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டா சென்டர் வந்ததும்
நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவும் நீங்க அட்டாச் பண்ண போறீங்க. இப்போ இந்த ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்ல நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது வந்து நம்ம ஃப்ரண்ட் கர்வ் சைடு வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட்டும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். மாத்தி வச்சு தைச்சிடக்கூடாது. ஸோ சேம் அதே மாதிரி நீங்க ஃப்ரண்ட் பக்கத்துல வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம பேக் சைட்ல கொஞ்சம் லைட்டா எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ அதை அப்படியே தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்க வந்து சென்டர் லைன் கரெக்டா அலைன் ஆயிருக்கு. நீங்க அதை சென்டர் தான் எப்பயுமே பார்க்கணுமே தவிர ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்க பார்க்க கூடாது. நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் மிஸ்மேட்ச் ஆயிடும். ஸோ அதனால எப்பயுமே சென்டர்ல இருந்து வாக் ஓவர் பண்ணி நீங்க ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் பிரிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ கரெக்டா சென்டர்ல வச்சு வாக் ஓவர் பண்ணுங்க. கரெக்டா இப்போ சென்டர் லைன்ல உங்களோட ஸ்லீவோட சென்டரும் உங்க ஃபேப்ரிக்கோட சென்டரும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு தேவைப்பட்டா ஒரு பின் கொடுத்துக்கோங்க. இப்போ பொறுமையா வந்து வாக் அவுட் பண்ணுங்க. எவ்வளோ எக்ஸஸ் இருந்தாலும் பரவாயில்ல. சம்டைம்ஸ் நமக்கு ஸ்லீவ் இந்த மாதிரி எக்ஸஸ் வர்றது சகஜம் தான். ஸோ அந்த எக்ஸஸோட அப்படியே வச்சு நீங்க ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சென்டர்ல இருக்கிற அந்த பின் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது டிஸ்டர்பன்ஸா இருந்தா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு பொறுமையா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ நமக்கு கரெக்டா அலைன் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணி தான் தைக்கணும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கரெக்டா வரலன்னா யோசிக்காம பிரிச்சுடுங்க. அப்படியே நீங்க தைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டா கண்டிப்பா வராது. ஸோ பேக்ல எக்ஸஸ் வந்த மாதிரியே இப்போ ஃப்ரண்ட்லயும் நமக்கு கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச் அதுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. ஸ்டிச் போடும்போது கிரவுன் பார்ட்ல வந்துட்டு வேற ஏதாவது ஃபேப்ரிக் மாட்டாம இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைட் சீம்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லாவே ராங் சைட் திருப்பிக்க போறோம். ஸோ இப்போ கரெக்டா வந்து ஸ்லீவோட ரவுண்டை வந்து நீங்க மெஷர்மெண்ட் டேப் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு என்னவோ அந்த அளவை கரெக்டா எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5 4.25 இருக்கு. ஸோ நீங்க அது 4.5ஆவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நீங்க கரெக்டா ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம ஆல்ரெடி வந்து நாச் பாயிண்ட் கொடுத்துருப்போம். அந்த நாச் பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாத்தையுமே ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு ஸ்டிச்சிங் அப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். நம்ம சைட் சீம்ஸ் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்டார்டிங்ல எந்த அப் அண்ட் டவுனும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லைன் கிட்ட வந்து 2 லைனுமே ஒரே மாதிரி மேட்ச் ஆகி வரணும். நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளஸ் சிம்பலை வந்து நீங்க அச்சீவ் பண்ணிருக்கணும். இஃப் இன் கேஸ் அந்த அண்டர் ஆர்ம் கிட்ட அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் போடும்போது சில நேரங்கள்ல வந்துட்டு நமக்கு ஏத்த இறக்கமா இருக்கும். அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீட்டா எடுத்து வச்சு பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ நான் எப்படி கை வச்சிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி நீங்களும் கை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே ஸ்லிட் கொடுக்க போறோம் இல்லையா, அந்த ஸ்லிட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா தைச்சிடுங்க. அந்த ஸ்லிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அந்த கேப்ல தான் ஸ்லிட் கொடுப்போம். ஸோ அது வரைக்கும் நம்ம நேரா தைச்சிட வேண்டியதுதான். ஸ்லிட்டோட ஹைட் வந்து நம்மளோட விஷ் தான். அது வந்து நீங்க மேக்சிமம் 3 இன்ச் வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 3 இன்ச் கொடுத்தாலே போதும். இது கொஞ்சம் நமக்கு வந்து ஹிப் வெளியில தெரியற மாதிரி தான் இருந்துச்சு அந்த குழந்தை போடும்போது. அதனால 3 இன்ச்சே நீங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்க 3.5 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வர்றது வந்து அவாய்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட் லைன்லயே நீங்க முடிச்சிடணும். அப்படியே அந்த ஸ்ட்ரைட் லைன்லயே ஒரு 4-5 ஸ்டிச் வந்துட்டு அதுக்கப்புறமா அது பக்கத்துலயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் வேணுமோ அத்தனை ஸ்டிச் வந்து நீங்க போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டு முடிக்கும் போது கரெக்டா அந்த ஸ்ட்ரைட் லைன்ல தான் நீங்க முடிக்கணும். பக்கத்துல கூட தள்ளி கூட போயிடக்கூடாது. ஏன்னா நீங்க ஸ்லிட் தைக்கும் போது ப்ராப்ளம் ஆகும். தேவையில்லாத ரா எட்ஜஸ் எல்லாத்தையுமே நீட்டா ட்ரிம் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த ஸ்லிட் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா கரெக்டா வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டத்தையும் செப்பரேட்டடா ஓபன் பண்ணிட்டு ஒரு பக்கம் மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிங்க. மறுபடியும் இன்னொரு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிங்க.
மடிச்சிட்டு ஸோ இப்போ 2ஆ ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. எப்படின்னா saree ஓரம் அடிக்கும்போது எப்படி நீங்க தைப்பீங்க அதே மாதிரி தான். அந்த எண்ட்லயே ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 2ஆ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து ஸ்லிட்ட வந்து ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இப்போ கரெக்டா ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் மேல தைச்சிட்டு அப்படியே டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணிட்டு எப்படி நீங்க அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இழுத்து வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்துரும். டர்னிங் வரும்போது உங்களோட நீட்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். இப்போ அந்த எண்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம் தேவைப்பட்டா. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் சைட் சீம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். சேம் அதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. 2யும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அப் அண்ட் டவுனுமே இருக்கக்கூடாது. டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க ஆர்ம் ஹோல் கிட்ட வரும்போது மட்டும் கரெக்டா அந்த பிளஸ் சிம்பிள் அச்சீவ் ஆகுதாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் ஏதாவது அப் அண்ட் டவுன் வருதுன்னா லைட்டா வந்துட்டு நீங்க இழுத்தீங்கன்னா மேனேஜ் ஆயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க கவனமா தான் ஸ்டிச் போடணும். ஸோ இதுக்கப்புறமா நீங்க உங்களோட சீம்ஸை வந்து ட்ரா பண்ணிட்டு 1 இன்ச்சா 1.5 இன்ச்சா எவ்வளோ சீம்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவை கரெக்டாக ஷேப்ல வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நீங்க ஸ்டிச் கொடுக்கும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ சேம் அதே மாதிரி 3.5க்கு தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாவே தைச்சிக்கோங்க. கார்னர் வரக்கூடாது. ஏன்னா நமக்கு அங்க 1 இன்ச் சீம் இருந்தாதான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த லைன்லயே ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் மேல வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த கைடு அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அந்த பக்கம் உங்களுக்கு சீம்ஸ் வந்து கிடைக்கும். சாரி எவ்வளோ சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சீம் அலவன்சஸ்ல உங்களுக்கு எத்தனை தையல் எக்ஸ்ட்ரா தேவையோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஈஸ் அலவன்சஸ்லாம் நோட் பண்ணக்கூடாது. சாரி. ஸோ இப்போ சேம் அதே மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கோ 1/2 இன்ச்சுக்கோ எவ்வளோ நீங்க சீம்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க மடிச்சுட்டு சாரி ஓரம் அடிக்கிற மாதிரி அந்த எண்ட்லயே நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வர போறீங்க. இப்போ அந்த கார்னர் வரும் இல்லையா அந்த ஸ்லிட்டு அந்த இடத்துல வரும்போது ஒரு 1/2 இன்ச் மேல வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க டர்ன் பண்ணணும். கரெக்டா அந்த ஸ்டிச் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க ஸ்டிச் போட்டுறக்கூடாது. அது ஃபினிஷிங் நல்லா வராது. ஸோ கரெக்டா பாயிண்ட் பண்ணி நீடில டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்க. ஸோ பாட்டம்ல எந்த அப் அண்ட் டவுனும் இல்லாம நீட்டா எடுத்து வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட ஸ்லிட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சைட்ஸ் எல்லாமே தேவையில்லாத இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஓவர்லாக் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்க இப்படி எடுத்து விட்டு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பிளஸ் சிம்பிள் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வீடியோல காட்டினேன் இல்லையா அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ நீட்டா நீங்க எடுத்து வச்சு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாவாடை சட்டை ரெடி. ஸோ இந்த வீடியோவை மறுபடியும் பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.